கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்பொழுது பார்க்க இருக்கிற சத்தியமானது யெஷுவாவின் இரண்டாம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிறதா. யெஷுவாவுடைய இரண்டாவது வந்திருத்தல் அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் ஏன் அவர் இரண்டாம் வருகையில வரணும், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களும் உங்களுடைய கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி சிலர் சத்தியத்தை அறியாமையினால கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில வந்திருந்தா இவ்வளோ அநியாய அக்கிரமம் நடக்குமா, நடக்காதே அப்படி திங்க் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில வந்த உடனே எல்லாமே மாறி போகும், உடனே மாறிடும் அப்படின்ற மாதிரியான கருத்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில முதலாம் வருகையில வந்திருக்கும் போது எப்படி பரிசேயர்கள் ஆசாரியர்கள் அறியாதிருந்தார்களோ அதுபோலதான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்த இரண்டாம் வந்திருத்தலை குறித்த காரியங்களும் அநேகர் அறியாமலும் உணராமலும் இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல அநேகர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எதிர்பார்க்கிறது ஒரு காரியம், வந்த உடனே எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது போலதான் முதலாம் வருகையில வந்திருக்கும் போதும் ஆசாரியர்கள் பரிசேயர்கள் வேதபாரர்கள்லாம் நினைச்சாங்க மேசியா வந்தாருன்னா இந்த ரோமர்களின் அடிமைத்தனத்தை நம்மளை மீட்டெடுப்பாரு, மீட்டெடுத்து நம்ம உலகம் மூலம் அரசாட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா வேத வாக்கியங்களும் உண்மை பொருளை அறியாதபடிக்கு இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். கிழக்கத்திய சாஸ்திரிகள் தூர தேசத்திலிருந்து வர்றாங்க. 3 பேர் வர்றாங்க. யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிற எங்கே அப்படின்னு கேட்டு வர்றாங்க. அவர்களுக்கு இருந்த அக்கறை கூட ஆசாரியர்களுக்கும் வேதபாரர்களுக்கெல்லாம் இல்லை. ஏரோது ராஜா மேசியா எங்கே பிறப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தெளிவா சொல்றாங்க. ஏங்க நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் இல்லையா, அவங்களாம் நியாயப்பிரமாண டாக்டர்ஸ். அப்ப யூதியாவில் இருக்க பெத்லகேமிலே பிறப்பார்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்களை வாக்கியங்களை எடுத்துரைத்து கரெக்டா சொல்றாங்க. ஆனா ராஜா பிறந்திருக்கிறான்னு அந்த கேள்விப்படும் போது அதுல இவர்கள் ஒரு அக்கறை காண்பிக்கவில்லை. போய் நாமளும் ராஜாவை பார்க்கணும் தொழுது கொள்ளணும்னு சொல்லிட்டு சாஸ்திரிகளை விசாரித்ததாகவோ இவர்கள் அதில் அக்கறை காண்பித்ததாகவோ எங்கேயுமே இங்க சொல்லப்படல. இந்த காலகட்டத்தில் அப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. யெஷுவாவுடைய இரண்டாம் வந்திருத்தலை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆனா யெஷுவா கிறிஸ்து உபதேசம் பண்ணது போதித்தது எல்லாமே ராஜ்யத்துக்கான காரியங்கள்லாம். ராஜ இரண்டாம் வருகை நிகழக்கூடிய காரியங்கள் தான் நிறைய போதித்து கொண்டிருந்தார். அதற்கு அடையாளமாக நிறைய அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார். அப்போ இரண்டாம் வருகையில வந்திருக்கும் போது ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அந்த காரியங்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. அவர் இரண்டாம் வந்திருத்தல் எப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. என சீசுகள் கேட்கிறாங்க, யுகத்தின் முடிவு நீர் வந்திருக்கிறீர் என்பதை எப்படி அறிந்து கொள்வது இல்லையா, யுகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் அடையாளம் என்னன்னு சொல்லி அடையாளத்தை கேட்கிறாங்க. வேதாந்தம் அதற்கான அடையாளங்கள் அநேக இருக்கிறது. இயேசு இரண்டாம் வருகை வந்திருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும், எந்த விதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், அந்த காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்து நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை நாம் எதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் பார்த்தா வேத வாக்கியங்கள் மூலமாக தான். ஏன்னா தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எடுத்து உரைக்குது. அந்த வேத வாக்கியங்களை தீர்க்க தரிசிகளை அந்த எந்த காலத்துக்குரியது அப்படிங்கெல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதை அறிந்து கொள்வதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது, இந்த செய்தியுடைய நோக்கமாக இருக்குது. இதோட தலைப்பு யெஷுவாவின் இரண்டாம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிறத. இது பாகம் 1 கம்ப்ளீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால பாகம் 1 என்று போட்டிருக்கோம். இரண்டாம் வந்திருத்தலை குறித்து அறிவது முக்கியமானது. முதலாம் வருகையில வந்திருக்கும் போது யெஷுவா கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சது? ஆசாரியர்கள் பரிசேயர்கள் அதில் அக்கறையே கொள்ளல. அன்னாள் சிமியோன் போன்றவர்கள் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர்களா இருந்தாங்க. அவர்களுக்கு யெஷுவா பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆட்டு இடையர்கள் இல்லையா, ஆடு வைக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவங்களாம் மன தாழ்மையா இருந்து தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர்களா இருக்கிறனால அவர்களுக்கு வெளிப்பட்டதா இருக்கிறது. தூர தேசத்தில் வர்ற அந்த சாஸ்திரிகளுக்கு அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. அவங்க வந்தாங்க,
இயேசு கிறிஸ்துவின் இருந்த அந்த ஏழ்மையான நிலையிலாம் அவங்களை தடுக்கலை. அவர்கிட்ட போற்று பயபக்தியோடு இருந்து அவர்களை வணங்குறாங்க அப்படின்னு சொல்ல பார்க்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் யேசுவாச 2ஆம் வாரத்தில் வந்திருத்தலை குறித்து அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் அதே போலவே அக்கறை இல்லாதவர்களாக, அதை குறித்து ஆராய விருப்பம் இல்லாதவர்களாக, தேவனுடைய ராஜ்யம் எந்த விதமாக இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கான பங்கு என்ன, அது எவ்வளோ சுபிட்சமான நாட்களாக இருக்கும் அப்படிங்கெல்லாம் அறியாதபடிக்கு இருக்கிறாங்க. இப்படி அறியாது இருக்கிறதுனால அதோடைய எந்த ஒரு அக்கறையும் இல்லாதபடிக்கு அந்த காரியங்களை குறித்து அவர்கள் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா? இப்போ இப்போ நாம அதை குறித்த காரியங்கள்லாம் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தான் பார்க்க போறோம். ஆண்டவராக எஸ்ஸா கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் நித்திய ஜீவனம் உண்டு என்று காண்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே அப்படின்னு சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் வேதம் சொல்லப்பட்டிருக்க அந்த தீர்க்க தரிசன காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோமானால் நிச்சயமாக யெசுவா 2ஆம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிறத நாம் கண்டுகொள்ள முடியும். ஆகையினால்தான் இந்த பாடத்துக்கு யெசுவாவின் 2ஆம் வந்திருத்தல் எப்பொழுது அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் தானியேல் 12, 1, 4 இந்த காரியங்கள் எல்லாம் நாம பார்த்தோம்னா அங்க என்ன சொல்றாரு, உன் ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யார் இந்த மிகாவேல்? ஆண்டவரே யெசுவா கிறிஸ்து. மனுஷனாக ஆகிறதுக்கு முன்னமே அவர் இருந்த நிலை இல்லையா, மிகாவேல் என்று அங்க சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். மிகாவேல் எப்பொழுது எழும்புவான்? அக்காலத்துல எழும்புவான். யாதொரு ஜாதியம் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது, ஆபத்து காலம் வரும். அப்ப இந்த ஆபத்து காலம் அப்படிங்கிறப்ப மகா உபத்திரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆண்டவராக யெசுவா கிறிஸ்து சொல்றாரு, இது வரைக்கும் தோன்றினதும் இன்னும் தோன்றாதமான உபத்திரம் வரும்னு யெசுவா சொல்றது எல்லாம் நான் படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த மகாபத்திரம் வருவதற்கு முன்னாமே மிகாவேல் எழுப்பி இருப்பார், வந்திருப்பாரு. அப்ப அக்காலத்துல புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா காணப்படுகிற ஒரு ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்னு சொல்றதை பார்க்கும் இல்லையா? இப்ப தானியேலுக்கு அதோட காரியங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள ஆசை. ஆனா அந்த இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் தானியேல் இருந்த காலத்துக்குரியவள் அல்ல, இப்பொழுது நாம் இருக்கிற காலத்துக்குரியவைகளாக இருக்கிறது. ஆகையினால அவருக்கு அது தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படல. அந்த 4வது வசனத்துல சொல்லும்போது தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படிங்கிறாரு. இந்த தீர்க்க தரிசன காரியங்களை புதை பொருளாக வைய முத்திரை போடு, ஏன்னா இது உனக்குரியதல்ல. இது எந்த காலகட்டத்தில் அது முத்திரை உடைக்கப்படுங்கிறாரு? அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். இங்கும் இங்கும் ஓடி ஆராய்வது சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா ரன் டு அண்ட் ஃப்ரோன்னு இருக்கும். அப்ப இங்கும் அங்கும் ஓடுவார்கள், அறிவும் பெருகி போகும் சொல்லப்பட்டிருக்கு. அறிவு பெருகி போயிருக்கிற டிரான்ஸ்போர்ட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களிலே இப்ப நாம் இருக்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்திலே ஜனத்தின் புத்திரர்கள் இருக்கிற அதிபதி எழும்பி இருக்கணும் இல்லைங்களா? அப்ப தீர்க்க தரிசனம் இன்னும் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அந்த இந்த காரியங்களை எல்லாம் நாம இப்பொழுது அறிந்து கொள்ள முற்படுவோம். ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம்னா அந்த தீர்க்க தரிசன காலத்தை அறியணும். அந்த எந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், அந்த காலங்களின் தீர்க்க தரிசன அடையாளங்கள் என்ன, அது எந்த விதமாக பூமியிலே நடக்கிற நிகழ்வுகள் மூலமாக நிறைவேறுகிறது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்தோமானால் யெசுவாவின் 2ஆம் வந்திருத்தல் குறித்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் ஏற்ற காலத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சத்தியங்களை வெளிப்படுத்துவார். அந்தந்த காலத்துக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துவார். சபையின் 7 காலங்கள் இருக்கு. 7 காலங்களிலும் அந்தந்த காலத்துக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சபையை குறித்து படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். அதே போல ஆமோஸ்ல சொல்றார். ஆமோஸ் 3:7 சொல்லும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நிச்சயமா அந்த காலத்துக்குரிய அந்த தீர்க்க தரிசன ரகசியங்களை வெளிப்படுத்துவாரு, தம்முடைய ஊழியர்கள் வெளிப்படுத்துவார். ஏன்னா அதற்கு ஏற்ற காலம் வரும்போது அதை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி நாம இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும். தம்முடைய ஊழியர்கார ரகசியத்தை வெளிப்படுத்தாம எந்த ஒரு காரியம் செய்ய மாட்டாரு. இப்ப தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை
காலத்துக்கு ஏற்ற விதமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த காலத்துல தேவன் புரிய வைப்பார். ஏன்னா சங்கீதம் 25:14 பார்க்கும்போது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்துல இருக்குது. யாருக்கு புரிய வைப்பாரு? அவருக்கு பயந்தவர்களிடத்துல, யாரு போற்றும் பயபக்தியோடு தேவனிடத்துல இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய ரகசியமான காரியங்கள்லாம் இருக்கு, அவர்களிடத்துல இருக்குது. அவர்களிடத்துல இருக்குதுன்னா அவர்களுக்கு அது புரியும். அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்துல யார் யார் தேவனுக்கு பயந்தவர்களாக போற்றும் பயபக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2ஆம் வந்திருதலை குறித்த அந்த காரியங்களை எல்லாம் நிச்சயமா தேவன் வெளிப்படுத்துவார். கர்த்தராய் ஆனவர் தீர்க்கதரிசிகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரிவிக்காமல் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இப்போ சிலர் பேதுரு சொல்லும்போது அந்தந்த காலத்துக்குரிய சத்தியங்கிறாரு. தீர்க்க தரிசன காலங்களே அறியணும். அந்த காலங்கள் தீர்க்க தரிசன அடையாளங்களை எந்த எந்த விதமா நிறைவேறி இருக்கு, காலங்களின் தீர்க்க தரிசன அடையாளங்கள் இதெல்லாம் நாம் என்ன பண்ண பார்த்து வேதத்தை ஆராய்ந்து அறிய கடமைப்பட்டுள்ளோம். அறிந்தோம்னா நாம் அதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். 2 பேர் 1:12 படிக்கும்போது இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். இப்போ இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியம் சொல்லப்பட்டிருக்கார். சொல்லும்போது பேதுரு அப்போஸ்தலர் இருந்த காலத்துல அந்த காலகட்டத்தில் இருந்த வெளிப்பட்ட சத்தியமா இருக்குது. அது ஆங்கிலத்துல பார்த்தோம்னா பிரசன்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிரசன்ட் ட்ரூத். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காலகட்டத்தில் ஜீவிக்கிறார்களோ அந்த காலத்துக்கு கட்டத்துக்குரிய தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை சத்திய காரியங்களை நிச்சயமா ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. இப்ப பேதுரு அவர் காலத்திலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தை நினைப்பூட்ட எப்போதும் அசதியா இரு அப்படிங்கிறார். மற்றவர்கள் நினைப்பூட்டுறேன் அப்படிங்கிறார். இப்ப நிச்சயமாவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்துல என்ன சத்தியம் வெளியாயிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துவாரு. அதை நாம் மற்றவர்களுக்கும் நினைப்பூட்ட அசதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்றோம். ஏன்னா சிலர் எஸ்ஆர் 2ஆம் வருகையெல்லாம் அறிந்தாலும் கூட மற்றவர்கள் சொல்றதுக்கு தயக்கப்படுறாங்க. சொன்னோம்னா கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, எதிர் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம் அநேக சகோதரத்துல இருந்து கொண்டிருக்குது. வேதாவது நிறைவேறுதலையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் நாம் சொல்லும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டக்கூடாது, அது வெட்கப்படக்கூடாது. என் நிமித்தம் சத்தியத்து நிமித்தம் யாரு வெட்கப்படுறாங்களோ பரலோகத்தில் இருக்க பிதா முன்பாக நானும் அவர்களை குறித்து வெட்கப்படுவேன் அப்படிங்கிறார் இல்லையா? யார் அறிக்கை பண்றார்களோ அவர்களை நாம் பிதாவிடத்தில் அறிக்கை பண்ணுவேன்னு அங்கு சொல்றாரு. அப்ப பிரியமான சகோதரர்களே, நாம அறிந்திருக்க சத்தியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு காலத்திலும் வெட்கப்படக்கூடாது. அப்ப இந்த காலத்துல தேவன் நமக்கு எந்த விதமான சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை அறிவிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படவும் கூடாது. தீர்க்க தரிசன காரியங்களை அற்பமாக எண்ணவும் கூடாது. ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 5:20, 21, 22 இந்த காரியங்களை குறித்து சொல்றார். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசன காரியங்கள் எல்லாத்தையும் சோதித்து பாருங்க, எது கரெக்டோ நல்லதோ அதை பிடித்துக் கொள்ளுங்க. பொல்லாங்காய் தோன்றுற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு சத்திய கருத்து இருக்கிற வேதத்துல அந்த கருத்த காரியங்கள் எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வசனங்களும் ஒன்று கூட்டி வைத்து அதை சோதித்து பார்க்கணும். அது எல்லா வசனங்களும் இசை இணக்கமான ஒரு கருத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அநேகர் அப்படி இல்லாதபடி ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவாங்க, இதுதான் சொல்லிட்டு அதுல நிலையா நின்றுட்டு அதற்கு மற்ற வசனங்களை எல்லாம் விட்டு விடுவாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அற்பமா எண்ணக்கூடாது. எல்லாவற்றுமே இசை விணக்கமா இருக்குதான்னு சொல்லி பார்த்து சோதித்து பார்த்து சரியா இருக்கிறத பிடித்து கொள்ளணும். பொல்லாங்க தோன்றுகிறனா தீமையா தப்பறையாக இருக்கிற தவறான உபதேசங்களை எல்லாவற்றையும் நாம விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ வேத வாக்கியங்களை தீர்க்க தரிசன காரியங்களை தெளிவாக அறிய வேண்டியது அவசியம். ஒருவேளை ஆழமான காரியங்கள் நமக்கு தெரியவிட்டால் கூட எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிறுவனங்களை சொல்றதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா அநேகர் யெஷாயா 2ஆம் வந்திருதல் காரியங்கள்லாம் தெரிஞ்சது கூட சொல்லறதில்லை.
சிலர் தயக்கம் காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சிலருக்கு தெளிவாக சொல்றதுக்கு தெரியாம இருக்கு. இப்ப எல்லாத்தையுக்கும் ஏற்ற விதமாக தான் இந்த பாடம், நம்ம இந்த செய்தி இருக்கக்கூடியதா இருக்கிறது. நாம பாட்டு பாடும்போதெல்லாம் கூட, "என் மீட்பர் ராஜனா இருக்கையிலே எனக்கு என்ன குறையுண்டு?" அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ராஜாவா இருக்கிற அவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நம்ம தெரிந்திருக்க வேண்டாமா? இல்லையா? இப்ப யெஷுவாவின் மந்திரத்திலே குறித்த காரியங்கள் இ மற்ற வேத வசனங்களோடு இசைவு இணக்கமாக இருக்கிறதை நாம கண்டுகொள்ள வேண்டும். சரி. அடுத்ததா பார்த்தோம்னா, 2 பேதுரு 1:19 சொல்றார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். விசுவாசம் 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். அறிந்து கொள்ளணும்னா அதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவர் சொல்றாரு, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு அப்படிங்கிறார். அந்த வசனங்களை விடிவெளியில் உங்கள் எதிரில் உதிக்கும் அளவும், இருளில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். அது நலமான ஒரு காரியம் என்று அங்கே அப்போஸ்தலர் சொல்றதை நாம பார்க்கிறோம். இப்போ பேதுரு எந்த சூழ்நிலையில இந்த காரியங்களை சத்தியத்தை சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா, 2 பேதுரு 1ல 16ஆம் வசனம் பார்த்தோம்னா, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் மந்திரத்தையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்படிங்கிறார். நாங்க தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம் அப்படிங்கிறாங்க. கண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் மந்திரத்தையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே கம்மின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அது ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கணும். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த அந்த வார்த்தைக்கு பார்த்தோம்னா பிரசன்ஸ் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கு. கிறிஸ்துவின் வல்லமையையும் வந்து இருத்தலையும் உங்களுக்கு நாம அறிவித்தோம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கணும். சரிங்களா? இது எந்த சூழ்நிலையில இந்த காரியங்களை குறித்து அவரோட மகத்துவத்தை கண்ணார கண்டுதான் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும்போது, அவரோட மகத்துவத்தை எப்போ கண்ணார கண்டாங்க? மத்தேயு 16:28 படிக்கிறோம். அந்த காரியங்களை பார்த்தோம்னா, மத்தேயு 16:28 சொல்லும்போது, இங்கே நிற்பவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இல்லையா? அதே காரியத்தை மார்க் 9:1 சொல்லும்போது, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இதைத்தான் அவங்க கண்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கட்டுக்கதைகளை இல்ல, கண்ணார கண்டுதான் அவனை வந்திருத்தலை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அங்கே சொல்றாரு அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களை நாம பார்க்கிறோம். இது எப்ப நிகழ்ந்தது, எப்ப கண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்க் 9ல 2, 3, 4 வசனங்களை நாம படிச்சோம்னா, 6 நாளைக்கு பின்பு ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்து அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் 6 நாளைக்கு பின்பு யெஷுவா பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல பூமியிலே எந்த மண்ணாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாக இருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் யெஷுவாவுடன் பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இதை தான் சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மறிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்களே சொல்றார். அங்கே பார்த்தோம்னா யெஷுவா கிறிஸ்து வெண்மையான வஸ்திரம் தரித்தவராக இருக்கிறார். அது மகிமைக்கு அடையாளமா இருக்குது. மோசேயும் எலியாவும் யெஷுவாவுடன் பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டது அப்படிங்கிறார். அப்ப நிற்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையோடு வருவதை காணும் முன் மறிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத இந்த காரியங்களும் சொல்றார், தரிசனமாக சொல்றாரு. அப்ப மோசே, ஆரோன் அப்படின்னு பார்த்தோம்னா, மோசே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்கு அடையாளமா இருக்கிறாரு.
மோசே, சாரி ஆரோன் சொல்லிட்டேன், மோசே, எலியா. எலியா வந்து மாம்சத்தில் இருக்கிற சிறுமந்தை வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கிறார். இப்ப இங்கெல்லாம் அவங்க உயிர் தெழுந்து அவரோடு கூட இருக்கிறதா பார்க்கறாங்க. 3 பேர் அதை பார்க்கறாங்க இல்லையா? யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரும் அதை பார்க்கறாங்க. இதை குறித்த காரியங்களை அங்க தரிசனமாக சொல்றாரு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லைங்களா? சரி. இப்போ இந்த காரியங்களை தான் அவர் சொல்றாரு. அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்த்தோம். தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றி உங்களுக்கு சொல்லல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக தான் கர்த்தரா இயேசுவின் வல்லமையும் வந்திருத்தலையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அங்க சொல்றாரு. இந்த காரியங்களை சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு. அதாவது அவர்கள் தரிசனத்துல பார்த்து அந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரிய மகிமையான காரியங்களை அங்க தரிசனத்துல பார்த்து உணர்வதை காட்டிலும், அதை காட்டிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு அப்படிங்கிறார். அப்ப தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டதை காட்டிலும் தீர்க்க தரிசன வசனமானது உறுதியான ஒரு காரியமா இருக்குது. ஆகையினால பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரயாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும்னு நாங்க சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அப்ப அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் கண்ணார கண்டதை காட்டிலும் அதிக உறுதியானது எங்க இங்க வெளிப்படுத்துகிறார். இப்ப யெசுவாசம் 2ஆம் வருகையில வந்திருக்கிறது கண்ணால காணக்கூடாதபடிக்கு இருக்கிறாரு. மாம்சத்தில் இல்ல, தெய்வீக சுபாவத்திலே சாவாமையில் இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே வகுப்புகளில் படிச்சிருக்கிறோம். இப்போ கண்ணார காண்றதை காட்டிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் அப்படிங்கிறது சொல்லி இங்க பேதுரு சொல்றாரு. அப்ப எது வரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை கண்டு கவனிக்க சொல்றாரு? இருள விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும் இல்லையா? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்குது. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விடிவெள்ளியாக அந்த தீர்க்க தரிசனம் இருக்குது அப்படின்னு அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அதை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். இரவு முடிந்து வெடிவெள்ளியான காலை உதித்தல் அப்படிங்கிறப்போ அது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, 6000 வருடங்களாக உலக மக்கள் எல்லாமே இருளுக்குள்ள இருந்தாங்க. சாத்தானே எல்லாத்தையும் குருடாக்கி போட்டு வச்சிருந்தான். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு 7வது 1000 வருடம் வரும்போது அதுதான் என்னது? விடியலாக இருக்குது. அப்ப விடியல்ல பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனிக்கிறது நலம் என்று அங்க சொல்வதை பார்க்கலாம். அது மெல்லினியல் விடியல். அது உதிச்சிருச்சு, ஏற்கனவே உதிச்சிருச்சு. 7வது 1000 ஆண்டு உதிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப விடிவெள்ளி அப்படிங்கிறப்போ யெசுவா கிறிஸ்து தான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தினா 22:16 பார்த்தோம்னா, யெசுவாவை இவைகளை உங்களுக்கு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யெசுவாவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப விடிவெள்ளி நட்சத்திரங்கிறது எது? ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து சொல்றது. இந்த விடிவெள்ளி இருளுள்ள ஸ்தலத்திலிருந்து நம்ம இடத்துல பிரகாசிக்கிற போது அப்படிப்பட்ட வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏன்னா இதுல மெல்லிய யுகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப விடிவெள்ளி உதிச்சிருச்சு. அப்ப இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஏன்னா இந்த காரியங்கள் கண்ணார காண்பதை காட்டிலும் அதிக உறுதியானது சொல்லி அங்க பேதுரு நமக்கு சொல்றதை நாம பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு சகோதரனுடைய இதயத்திலும் உதிக்கக்கூடிய காரியம் தேவனுக்கென்று அவர்கள் பிரேசை பண்ணியிருக்கும் போது நிச்சயமாக விடிவெளியாக யெசுவா கிறிஸ்து குறித்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் விளங்கத்தக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி. அப்ப இந்த விடிவெளி நட்சத்திரம் போன அந்த தீர்க்க தரிசன வசனங்கள்ல ஒரு தீர்க்க தரிசன வசனம் சொல்லியிருக்குன்னா அந்த வசனம் எந்த காலத்துக்குரியது, அந்த காலங்களில் தீர்க்க தரிசன அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. ஒண்ணு தீர்க்க தரிசன காலத்தை பார்க்கணும். அந்த காலத்துல நிறைவேறி இருக்கிற அடையாளங்கள்
அப்ப அந்த தீர்க்க தரிசனம் பூமியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக எந்த விதத்தில் நிறைவேறி இருக்குது அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் யேசுவாசர் அவர்கள் வந்திருத்தலை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா யேசுவாசர் அவர்கள் வந்திருக்கும் போது காணக்கூடாதவராக ஒருவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். பூமியிலே இருக்கும்போது மாம்சத்திலே வந்திருக்கும் போது காணக்கூடாதவராக இருந்தார். அந்த காலகட்டத்திலே அநேகர் என்ன பண்ணல, அவரை அறிந்து கொள்ளவில்தான் மேசியான்னு அறிந்து கொள்ளல. மனத்தாழ்மையும் போற்று பயபக்தியோடு இருந்த ஒரு சிலர் தான் அவரை குறித்து அறிந்து கொண்டார்கள். மற்றபடி வேதத்தை ஆராய்ந்து அறிந்த வேத பாரகர், ஆசாரியர்கள், பரிசேயர்கள் இவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு தீர்க்க தரிசன வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது எந்த காலத்துக்குரியதுன்னு பார்க்கணும். அது நிறைவேறுவதற்கான அடையாளங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இப்போ யெஷுவா 2ஆம் வருகை குறித்த காரியங்கள்ல எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவர் வந்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற காரியங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்தை நம்முடைய நாட்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளோடு நாம ஒத்திட்டு பார்த்தோம்னா அவருடைய 2ஆம் வருகையில் வந்திருத்தலின் அந்த காரியங்களை குறித்து நாம அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப முதலாவது நாம் பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்திமரம் துளிர் விடுதல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்கணும். மார்க் 13:28 அங்க சொல்லும்போது ஆண்டவர் யெஷுவா அந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆண்டவரே யெஷுவா வாய்மொழிகள். அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமா இருக்குன்னு அறியறீங்களே, அது போல தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் நிறைவேறி இருக்கிறத பார்க்கும்போது அந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை நீங்கள் பார்க்கும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். அதாவது அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னா சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறாரு. ஹி இஸ் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ளணும்னு சொல்லிதான் இங்க ஆண்டவர் அதற்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். அப்போ வேதாம தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சுய தோற்றம் உடையதா இராது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்ப இங்க அத்திமரம் அப்படிங்கிறது எது அத்திமரம்? ஏன்னா 2 பேர் 1:20 சொல்லும் போது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளையுடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது அப்படிங்கிறார். ஆனா இங்கே அத்திமரம் சொல்றார். அத்திமரத்தினால் ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார் இல்லையா? அப்போ அத்திமரம் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்தங்க சமீபமா இருக்குன்னு அறிகிறீர்கள். அதே போல இது அத்திமரம் அடையாளப்படுத்துகிற அந்த காரியமானது நிறைவேறும் போது துளிர் விட்டு நிறைவேறும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறார். இப்ப வேதத்துல எந்த ஒரு தீர்க்க சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியதுன்னு 2 பேரும் 1:20 படிக்கிறோம். அப்பனா அத்திமரம் எதை குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. ஏன்னா தீர்க்க தரிசனம் சுய தோற்றமா பொருளை உடையதா இராது. அதற்கு தேவன் ஒரு அர்த்தம் வச்சிருக்கிறார். ஆனா அதை நம்ம எங்க போய் தேடுறது? அதையும் வேதத்தில இருந்தா நம்ம தேடணும். ஏன்னா தேவன் வேதத்துல அநேக காரியங்களை புதைத்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். அது காலற்றுக்கு ஏற்ற விதமாக அது வெளிப்படக்கூடியதா இருக்குது. இப்ப இந்த காரியங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப அதற்கான வசனம் அத்திமரம் எதை குறிக்கிறது அப்படிங்கிற வசனத்தை நாம பார்க்கணும் இல்லைங்களா? லூக்கா 21 அது மட்டும் இல்லாம அந்த அத்திமரத்தை குறித்து சொல்லும் போது அத்திமரத்தை மட்டும் சொல்ல மற்ற மரங்களையும் சொல்றார். லூக்கா 21:29 நாம பார்த்தோம்னா அவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க அப்படிங்கிறார். அங்க சொல்லும் போது அத்திமரம் துளிர்க்கிறதை பார்க்கும்போது வசந்த காலம் பார்க்கும்போது வாசல் அருகே வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாரு. இங்க சொல்லும் போது அத்தி மரத்தை மட்டும் இல்ல மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க.
அவைகள் துளிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்தகாலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப மற்ற மரங்களையும் சொல்றார். அப்ப நிச்சயமா அத்தி மரம் அப்படிங்கிறப்போ அது ஏதோ ஒரு அடையாளமான அத்தி மரத்தை சொல்றாரு. மற்ற எல்லா மரங்களும் அப்படிங்கிறப்போ அதுவும் ஒரு அடையாளமா இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் துளிர்க்கிறதை நீங்க காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து பெசிலியான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ராஜ்யத்துக்கு பெசிலியா நான் மாத்தி போட்டேன். இங்க இருக்க வேண்டியது இங்க போட்டாச்சு. அது வந்து பெசிலியா ராஜ்யம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பெசிலியான்னு சொல்லி ஒரிஜினல் வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆளுகை அப்படிங்கிற காரியமாக இருக்கிறது பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது தேவனுடைய ஆளுகை, அதாவது பெசிலியா காலம் சமீபமாயிற்று சொல்லி பார்க்கிறோம். யெசுவாவின் 2ஆம் வந்திருத்தல் 3 ஸ்டேஜஸா இருக்குது. ஒண்ணு ரகசிய வருகை இல்லையா? திருடனை போல வருகிறேன்னு சொல்றாரு. அடுத்தது போல பிரகாசமான வெளிச்சம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உதிக்கிறது போல மனுஷகுமாரன் வந்திருத்தலும் இருக்குன்னு சொல்றாரு. 3ஆவதா பார்த்தோம்னா அதுதான் பெசிலியா. கிறிஸ்து ஆளுகை மற்றவர்கள்லாம் தெரிய வரும்படிக்கு இருக்கிற மாதிரியான அது பெசிலியா. அது ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெசிலியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறப்போ பெசிலியா காலம் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அத்தி மரம் மற்ற எல்லா மரங்களும் துளிர்விடுவதை பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பெசிலியா காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப எது அத்தி மரம் இல்லையா? ஒரு கேள்வி வருது. அத்தி மரம் எது? அப்ப மற்ற மரங்கள் எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. அதற்கு எரேமியா 24ல 4-5 வசனங்களை 4லேருந்து 7 வரைக்குமே படிக்கலாம். அங்க என்ன சொல்றாருன்னா, எரேமியா 24:4ல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் அப்படிங்கிறார். யூதர்களை நல்ல அத்திப்பழங்கள்னு சொல்றாரு. கல்தேய தேசத்திற்கு புறப்பட்டு போகிற அந்த யூதர்களை நல்ல அத்திப்பழங்கள் சொல்றார் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எப்ப நடக்குது? சிதேக்கியா காலத்தில் நடக்குது. அப்ப சிதேக்கியா காலகட்டங்கள்ல கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போன அந்த யூதரை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு பேசுறார். சிறைப்பட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு காலத்துல மறுபடியும் அவர்களை இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவர்களை நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப நமக்கு என்ன கேள்வி? அத்தி மரம் எது அப்படிங்கிறப்போ, அப்ப யூதர்களை இஸ்ரவேல் ஜனங்களை அத்தி பழங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை அத்தி பழம் என்று சொல்லும்போது அத்திமரம் எதா இருக்கணும்? இஸ்ரேல் தேசம், அதனுடைய ஆளுகை, அதுதான் அத்திமரமா இருக்குது. இப்ப இஸ்ரேல் தேசத்துல அதனுடைய ஆளுகை ஏற்படும் போது எஷாவுக்கு சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறதை நாம தீர்க்க தரிசனத்துல பார்க்கணும் இல்லையா? அத்திமரம் துளிர் விடும் போது அப்போ 18 நூற்றாண்டுகளா சிதறடிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேலர் இந்த காலகட்டத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆளுகையும் இருக்குது. இப்ப இந்த காலகட்டத்தில் யார் ஆண்டு கொண்டிருக்கிறா? நெதன்யாகு தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் இல்லையா? நெதன்யாகு ஆண்டு கொண்டிருந்தாலும் இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து வந்திருந்து செய்யக்கூடிய காரியங்கள் என்பது அவர்கள் அறிந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். நிச்சயமா அறியல இல்லையா? எப்ப அறிவாங்க? கடைசி காலகட்டத்தில் அறிவாங்க.
நான் கர்த்தர் என்று அறிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். எப்போ இந்த காரியங்கள்லாம் செய்கிறது கர்த்தர் அப்படிங்கிற அந்த இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பாரு. எந்த காலகட்டத்திலே கொடுப்பாரோ அவர்கள் அப்போது அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்போ சிறைப்பட்டு போன யூதர்களை நாம இந்த காலகட்டத்தில் கண்கூட பார்க்கிறோம். எல்லாருமே அவங்க தேசத்துக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? கூட்டி சேர்க்கப்பட்டாச்சு. இது எப்ப நடந்தது? கிபி 1878ல. கிபி 1878ல பெர்லின் காங்கிரஸ் பிரகடனப்படுத்தப்பட்டது. எல்லாரும் அவங்க தேசத்துக்கு போகலாம்னு சொல்லப்பட்டது. அப்ப கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் அனுப்பின வேத வசனங்களை சொன்னது போல ஹிட்லர், முசோலினி போன்ற ஆட்கள் எல்லாம் அவங்க வேட்டையாடினாங்க. அப்ப அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பேர் வந்தாங்க. கிபி 1948ல ஒரு சுதந்திர நாடாக அது பிரகடனப்படுத்தப்பட்டது. இது இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு தேசமாக ஒரு ஆளுகளா இருந்து கொண்டிருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோம்? அப்படியானால் எஷாகுசு வாசல் அருகே வந்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கும்போது வாசல் அருகே வந்து இருக்கிறார் அப்படி அறிவிங்கள் அப்படிங்கிறார். இப்ப நம்ம கண் முன்னாக இந்த சாட்சிகள் நடந்திருக்கு. இஸ்ரவேலர் கூட்டி சேர்க்கப்பட்டாச்சு. கூட்டி சேர்க்கப்பட்டவர்களை இனி விடுக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிற அந்த அறியக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த காலகட்டத்தில் தான் அவர் என் ஜனமா இருப்பாங்க, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு எடுத்து திரும்புவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அத்திமரம் துளிர் விட்டுருச்சு, சேர்த்தாச்சு. அது தேசத்துக்கு இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்துட்டாங்க. அந்த தேசத்துல ஒரு ஆளுகை ஏற்பட்டு விட்டுச்சு. அப்ப அத்திமரம் துளிர் விட்டாயிற்று அப்படிங்கிறத இதன் மூலமா அறிந்து கொள்கிறோம். அப்ப அத்திமரம் துளிர் விட்டுச்சுன்னா ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்து என்ன வருகிறே வந்து இருக்கிறார். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் போட்டு பயபக்தியோட கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்திருக்கிற காரியங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை உணர்ந்து கொள்ளணும். வந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி. எரேமியா 24ல 8லேருந்து 10 வரைக்கும் பார்க்கும்போது என்ன சொல்றான்னா, புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவை அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளி விடுவேன். அப்ப எப்ப தள்ளி வச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிதேக்கியா காலத்துல இஸ்ரவேலர்களை புசிக்கத்தகாத அத்திப்பழங்களாய் தள்ளி விடுவது போல தள்ளி விடுவேன். தள்ளி விட்டாரு. எப்ப தள்ளி விட்டாரு? கிபி 69 அந்த காரியங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். சிதேக்கியா காலத்துல பார்த்தோம்னா கிமு 606 அதை குறித்த காரியம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 606ல அவங்க தேசம் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அதற்கப்புறம் நெகேமியா காலத்துல, எஸ்ரா காலத்துல கொஞ்சம் கோரேஸ் ராஜோட உத்தரவுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனாலும் ஆளுகை இல்லை, அங்கே துளிர்க்கல. அந்த காலகட்டத்துல தான் ரோமர்களுக்கு கீழே அடிமையே தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல யெஷுவாவின் முதலாம் வருகை இருந்தது. யெஷுவா முதலாம் வருகை வந்திருக்கும் போது ரோமர்கள் ஆண்டு கொண்டு இருந்தாங்க. இஸ்ரவேலர் ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டுதாங்க. அப்ப ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் அடிமைத்தனத்துல தான் அவங்க இருந்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நாம் வேத வசனங்கள் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? அப்ப இப்ப அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிபி 69ல ஒரு தேசமா எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்ப யெஷுவா கிறிஸ்துவை அவர் சந்தரிக்கும் நாளிலே இவர் அறியாதபடினால சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவர்களும் என்ன, இவனுடைய ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் சுமரட்டும் சொல்லி அந்த ரத்த பலியும் சுமத்திக்கிட்டாங்க. யெஷுவா கிறிஸ்துவை அறியாததுனால இந்த காரியங்கள்லாம் நடந்தது. அதற்கப்புறம் சிதறடிக்கப்பட்டு போனவங்க கிட்டத்தட்ட 18 நூற்றாண்டுகளா புறதேசத்துல அடிமைகளாக அந்நியர்களாக சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது கூட்டி சேர்த்திருக்கிறார்கள். கூட்டி சேர்த்து அது ஒரு தனி நாடாக இருக்கு, அங்கே ஒரு ஆளுகை இருக்குது. அப்படியானால் யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்து இருக்கிறார் அப்படிங்கிறதான் நாம இந்த காரியங்கள் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி. எப்போ சில தேசத்தை விட்டு பிடுங்கினார்னு சொல்லி பார்த்தோம்னா எசேக்கியேல் 21ல 25லேருந்து படிக்கிறோம். 25லேருந்து 27 வரைக்கும் பார்க்கும்போது
இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன். அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அவர்கள் ஒரு தேசமாக ஒரு ஆளுகை இல்லாதபடிக்கு அது வீழ்ந்து போனது எப்போ? சிதேக்கியா காலத்துல இல்லையா? கிரீடத்தை எடுத்து போட்டு பாகை கழட்டு சொல்றாரு. கவிழ்த்து போடு அப்படிங்கிறார். எவ்வளவு காலத்துக்கு கவிழ்த்து போட்டிருக்கிறாரு? இஸ்ரேல் தேசத்துல ஒரு ஆளுகை எதுவும் இல்லாதபடி எவ்வளவு காலம் கவிழ்த்து போட்டிருக்கிறாரு? உரிமைக்காரர் வரப்பட்டோம். ஆரம்பமா சிதேக்கியா காலத்துல ஆரம்பிக்குது. ஆனா மறுபடியும் கூட்டி சேர்க்கிற காரியம் உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாத இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு தான் அதை கொடுப்பேன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிச வசனங்கள்லாம் நமக்கு எதை உறுதிப்படுத்துகிறது? அத்திமரம் துளிர் விட்டுருச்சு, அவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. கூட்டி சேர்த்த அவர்களை ஒரு ராஜ்யமாக இருக்கிறாங்க. அவர்கள் சுய தேசமாக அங்கே ஒரு ஆலய நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கண் முன்னால பார்க்கிறோம். நம்ம நாட்கள் இது நிறைவேறி இருக்கிறது. இப்ப நிறைவேறி இருக்கும்போது ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இருக்கிறார். உரிமைக்காரர் வந்துட்டார். 1978 சுதந்திர நாடாக சுயாதீனம் இல்ல சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தியாச்சு. இப்ப வந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்பனா இன்னொரு கேள்வி வருது. அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் என்று சொன்னாரே, அவைகள் துளிக்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று அறியுங்கள் சொல்றாரு. அதாவது தேவனுடைய ராஜ்யம் சமமாயிற்று அங்க சொல்ற. பெசிலியா காலம் சமீபமாயிற்று. அதுக்கு ஒரிஜினல் வார்த்தை பெசிலியான்னு சொல்லி தான் போட்டு. அதற்கு கிங்டம்னு அர்த்தம். கிங்டம் ஆளுகை அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப மற்ற எல்லா மரங்கள்லாம் எதை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற தேசங்கள் அத்திமரம் அப்படிங்கிறப்போ இஸ்ரேல் தேசத்தை மற்றும் குறிக்கக்கூடியதா இருக்குது. அத்திமரத்தை தவிர்த்து மற்ற மரங்களையும் பாருங்கள் சொல்றாரு. அவைகளும் துளிர்க்கும் அப்படிங்கிறார். அப்ப மற்ற மரங்கள் அப்படிங்கிறப்ப மற்ற தேசங்கள் மற்ற நாடுகள் அவைகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டாயிற்று. சுதந்திர சுயாதீன நாடாக இப்ப அவர்களே இருக்கிறாங்க. இந்தியா எப்ப சுதந்திரம் அடைஞ்சது? கிபி 1947. அதே போல ஒவ்வொரு நாடும் சுதந்திரம் அடைந்து சுயாதீனம் உள்ள ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அத்திமரமும் துளிர் விட்டுருச்சு. அப்ப மற்ற மரங்களும் துளிர் விட்டுருச்சு. இப்ப இதெல்லாம் சம்பவிக்கும் போது பெசிலியா காலம் சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்றார் இல்லையா? அப்ப இந்த காலத்துல இது நிறைவேறி இருக்குதா இல்லையா? நிறைவேறி இருக்கிறது. ஏன்னா எல்லா தேசங்களும் பூத்து குலுக்க ஆரம்பிச்சிச்சு, சுயாதீனம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, இல்ல சுதந்திரம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அத்திமரமும் அது போல இருக்குது அப்படிங்கிறப்போ அவர் வாசலர் வந்திருக்கிறாரு. மற்ற தேசங்களிலும் துளிர்க்குது. அவங்களுக்கும் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டாச்சு. அப்போ தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் என்று அறிவிக்கிற பெசிலியா காலம் சமீபமாயிற்று அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். இதன் மூலமாக நமக்கு என்ன இது முதலாவது நிரூபணமா இருக்கு. நம்ம காலகட்டத்திலே நிறைவேறுகிற காரியம். இதை யாராவது மறுக்க முடியுமா? மறுத்து பேச முடியுமா? பேச இயலாது. அப்போ இது நிறைவேறுகிறது நாம பார்க்கிறோம்னா யெஷாயா 2ஆம் வருகையிலே வந்து இருக்கிறார். வந்துதான் இந்த காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ள இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக புரிந்து. சரி, 2ஆவது நம்ம பார்க்கக்கூடிய யெஷாயா 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிரூபணமா இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனத்தை நாம இப்போ பார்க்கலாம். அது தாவீதின் கூடாரம் சொல்றாரு. அப்போஸ்தலர் 15 16 17 என்ன சொல்றாருன்னா, மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செம்மையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு தெளிவா சொல்றாரு, திரும்பி வந்து இல்லையா, திரும்பி வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்யப்படுகிறார்.
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிறார். பழுதா போனவங்களாம் சீர்படுத்துவேன் அப்படிங்கிறார். செவ்வையா நிறைத்துவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப எது தாவீதின் கூடாரம் இல்லையா? விழுந்து போன தாவீதின் கூடாரம் எப்ப எடுத்து நிறுத்தப்பட்டது? இப்ப இப்ப தாவீதின் கூடாரம் எப்படி இருக்குது? இந்த காரியங்களை நாம் பார்த்தோமானால் அது யேசுவாச அண்ணாவர்களே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா? சரி. ஆமோஸ் 9:12 என்ன சொல்றாங்கன்னா, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறார் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில அதை இதெல்லாம் எடுத்து விவரிக்கிறார் இல்லைங்களா? அப்ப தாவீது கூடாரம் விழுந்து போச்சு, மறுபடியும் எடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்றதை பார்க்கணும். அப்ப எது தாவீதின் கூடாரம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? தாவீதின் கூடாரம் எது? எசாயா 16:5 பார்க்கணும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அப்ப நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே அப்படிங்கிறப்போ நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் அப்படிங்கிறப்போ இது எதை குறிக்கிறது? அப்படி தாவீதின் கூடாரம் எது? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆளுகை, அதுதான் தாவீதின் கூடாரம் இல்லையா? தாவீது ராஜாவாக இருந்தார், அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டது. நியாயம் கிருபையினாலே அந்த தாவீதின் சிங்காசனம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரி துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார் இல்லையா? அப்ப சிங்காசனம் தாவீது அப்படிங்கிறப்போ தாவீதுடைய அந்த ஆளுகை தான் தாவீதின் கூடாரமாக இருக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்த ஆளுகை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிதேக்கியா காலத்துல முடிஞ்சு போச்சு இல்லையா? சரி, இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, தாவீதின் கூடாரம் எப்பொழுது விழுந்தது இல்லையா? அது சிதேக்கியா காலத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதான் ஆளுகை. அந்த ஆளுகை சிதைக்கியா காலத்துல விழுந்தது ஏற்கனவே பார்த்தோம். இசைகள் 21, 25, 27 வரைக்கும் பார்க்கும்போது இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியில துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு காலத்தில் உன்னால் வந்தது, பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. அப்ப இனி அந்த ஆளுகை அங்க இருக்காது அப்படிங்கிறாரு. இதுதான் தாவீதின் கூடாரம் விழுந்து போச்சு, சிதேக்கியா காலத்தோட விழுந்து போச்சு. அதை கவிழ்ப்பேன் 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 ஆகிறார். கவிழ்த்து போட்டாச்சு. எது வரைக்கும் அந்த கவிழ்க்கப்பட்டிருக்கும்? உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று சொல்லும் போது இப்போ இஸ்ரேலில் ஆளுகை இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தனியாகு அப்படிங்கிறவர் ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அப்ப தாவீது கூடாரம் எடுத்து நிறுத்தப்பட்டாச்சு. அப்ப உரிமைக்காரர் யாரு? ஆண்டவரே யெஷுவா கிறிஸ்து தான் உரிமைக்காரர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளக்கூடிய அதிகாரம் தேவன் அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அப்ப மறுபடியும் இஸ்ரேல் தேசத்திலே ஆளுகை வந்துருச்சு அப்படின்னா, சிதறடிக்கப்பட்ட அந்த தேசங்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு அங்கே ஆளுகை வந்துருச்சு. 1948 சுதந்திரம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னாக்க உரிமைக்காரர் வந்துட்டார்னு அர்த்தம் இல்லைங்களா? ஆண்டவரை யெஷுவா அவர்களை வந்துதான் இந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றாரு, உரிமைக்காரர் வந்துட்டாரு அப்படிங்கிறத நாம இது நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி, இப்ப தாவீது கூடாரங்கிறது ஆளுகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எப்போ விழுந்துச்சு அப்படிங்கிறப்போ சிதேக்கியா காலத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கிறிஸ்து வந்துதான் அவர்களே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்போது அறிந்து கொள்வாங்க? இஸ்ரவேலர்கள் எப்போ அறிஞ்சு கொள்வாங்க கிறிஸ்து தான் வந்து ஆளுகை செய்யறாருன்னு? ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப வந்து ஆளுகை நடந்து கொண்டிருக்குது. அப்புறம் யெஷுவா வந்திருக்கிறாரு, வந்து இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக இஸ்ரேல் ஜனங்கள் அதை அறியக்கூடாதவர்களா இருக்கிறாங்க.
ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறிருக்கு அப்படிங்கிறத நம்புவாங்க. ஏன்னா மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அது நிறைவேறி இருக்கிறது. ஆனா விசுவாசம் 2 அவர்களே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை உணர்ந்திருக்கிறார். அவர் வந்து தான் இந்த காரியங்களை செய்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்றால், அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஆனா ஒரு தேசமா, இனமா ஒருவேளை ஒரு சிலர் உணர்ந்திருக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில புதிய ஏற்பாடு அவரிடத்திலே அவர்கள் பாஷையிலே அச்சடிக்கப்பட்டு 1878 கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப நிச்சயமா அநேகர் இயேசு கிறிஸ்துவ மெசியான்னு ஏற்றிருப்பாங்க, எல்லாம் அறிஞ்சிருப்பாங்க. ஆனா, ஆளுகை அவரால தான் வந்திருக்குது அப்படிங்கிறத அறிந்திருப்பார்களா என்றால், அது ஒரு கேள்வியாக தான் நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப எப்போது அவர்கள் அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறதுக்கும், வேத வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துது இல்லைங்களா? லூக்கா 13:35 பார்த்தோம்னா, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரைக்கும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் மாறி கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இவங்க காண மாட்டாங்க. இப்ப யெகோவா ஆளுகை இங்க ஸ்தாபித்திருந்தாலும் கூட அவர்களை காண மாட்டாங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்துல இன்னும் அவங்க சொல்லல. கர்த்தருடைய நாமத்திலே வந்திருக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க சொல்லல. ஆகையினால அத இன்னும் அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க. ஆனா அப்படி சொல்லும் காலம் வரும். அப்பொழுது என்னை காண்பார்கள் இல்லைங்களா? அதுவரைக்கும் என்ன காண மாட்டார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எந்த நிகழ்வை குறிக்கிறதுனா, யோவான் 12:13 பார்த்தோம்னா, விசுவாசம் 1ஆம் வருகையிலே வந்திருக்கும்போது இல்லையா? ராஜாவாக பவனி வருகிறாரு. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசான்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அங்க ஆர்ப்பரித்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இல்லைங்களா? அதே விதமாக இப்ப நடக்கிற காலகட்டத்திலும், அவர் இது மாரி ஓலை பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு கிடையாது. விசுவாசம் 2ஆம் வருகையிலே வந்தது ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறாரு. நம்மளை சீர்திருத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அறியும்போது அவங்க சொல்லுவாங்க. கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுவரைக்கும் இவர்கள் அறியாது இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? அப்ப இந்த காரியம் எப்ப நடக்கும்? எப்ப சொல்லுவாங்க? கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி எப்ப சொல்லுவாங்க? எப்போ அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறப்போ, அவர்களுக்கு ஒரு இக்கட்டு காலம் வரும்போது அறிந்து கொள்வாங்க. ஏன்னா, பழைய ஏற்பாடு வரலாற்றை நாம படிக்கும்போது பாவம் செய்றாங்க. தூர தேசத்துல சிதறடிக்கப்பட்டு போயிருவாங்க. அவர்களுக்கு உபத்திரம், துன்பம் வரும்போது தான் தேவனை நோக்கி கண்ணோக்கி பார்த்து கூப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தரை இவர்கள் அறிந்து கொள்ளணும்னா, இவர்கள் உபத்திரம், துன்பம் வரும்போது இல்லையா? அப்பதான் இவர்கள் அறிந்து கொள்வாங்க. ஏற்கனவே உபத்திரம், துன்பம்லாம் அறிந்து மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டாச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு வரக்கூடிய அந்த உபத்திரவமானது, அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு இக்கட்டான காலம் ஏற்படும். அந்த இக்கட்டு காலத்துல அவரை அறிந்து கொள்வார்கள். அப்படின்னு சொல்லி தான் வேத வசனங்கள் நமக்கு போதிக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அதை குறித்து எரேமியா 30 6, 7 இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரியைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும், முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ! அந்த நாள் பெரியது. அதைப் போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்கலாகி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம் ஒண்ணு இதற்கப்புறம் வரப்போகுது. அந்த காலகட்டத்திலே அதுக்கு நீங்களாகி ஆ ஆண்டவர் அவங்களை ரட்சிக்கும்போது அவங்க புரிந்து கொள்வாங்க. அந்த இக்கட்டு காலத்துல எப்படி இருக்கும்னா, பிரசவிக்கிற ஸ்திரியை போல ஆண்கள் எல்லாம் தங்கள் இடுப்புகளிலே கை வைத்திருக்கிறாங்க. முகங்கள்லாம் மாறி வெளுத்திருக்குது. ஏன்னா அந்த உபத்திரவ காலங்கிறது இதுவரைக்கும் தோன்றினதும் இனிமேலும் தோன்றாத போன மிகப்பெரிய உபத்திரவ காலம். இப்போ அந்த உபத்திரவ காலம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உபத்திரவ காலம் அந்த கிளைமாக்ஸ்க்கு போகும்போது யாக்கோப ஆண்டவர் அதிலிருந்து ரட்சிப்பாரு. அந்த மீட்பின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பிப்பார்கள்.
அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. தாவீதின் கூடாரம் எடுத்து கட்டப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப தாவீது எடுத்து கட்டப்பட்டாச்சு, அங்கே ஒரு ஆளுகை வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ இது நமக்கு எதை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது? யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறார். காணக்கூடாதவராக தெய்வீக சுபாவத்திலே அவர் வந்திருக்கிறார், வந்து ஆளுகை ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இது நமக்கு யெஷுவா அவர்கள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபணமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 2 காரியங்களை பார்த்தோம்னா நம்ம நாட்களே நிறைவேறி இருக்குது. யாரும் மறுத்து பேச முடியாது. யெஷுவா அவர்களே வரல அவர் மறுத்து பேச முடியாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது. மறுத்து பேசுனாங்கன்னா அப்ப வேத வசனங்களே அவங்க நம்பல, விசுவாசிக்கலன்னு அர்த்தம். தீர்க்க தரிசன வசனங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதரரும் சகோதரியும் இந்த நிரூபணங்களை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. யெஷுவா அவர்களே வந்திருக்கிறான்னு ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். அதற்காக தான் இந்த பதிவு. அறிந்தால் மட்டும் போதாது, மற்றவர்கள் விவரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆட்டிடையர்கள் 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது இயேசு பிறந்திருக்கான்னு தெரியப்படுத்துறாரு. அவங்க என்ன பண்ணாங்க? போய் நேரடியா பார்த்தாங்க. பார்த்துட்டு மற்றவர்களுக்கெல்லாம் தேசத்திலெல்லாம் அவங்க அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நமக்கு ஊர்ஜிதமா யெஷுவா 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நிரூபணமாக நமக்கு தெரியுது. காரியங்களை ஆற்றிக் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நாம அறிவிக்கிறதுக்கு தயங்குறோம் இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அறிவிப்பதற்கு தயங்கக்கூடாது. ஒரு காரியத்தை சரியானது என்று அறிந்த பிறகு அதை மற்றவர்கள் எடுத்து சொல்வதற்கு நாம என்ன பண்ணக்கூடாது? தயக்கம் காட்டக்கூடாது. இப்ப இந்த நிரூபணங்கள் இல்லையா? அத்திமரம் துளிர் விட்டிருக்கிற காரியம், தாவீது கூடாரம் எடுத்து நிறுத்தியாச்சுங்கிற காரியம் 2மே நிறைவேறி இருக்கிறதை நமது கண்கள் பூமியிலே நடக்கிற இந்த காரியங்களையும் பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் மற்றவர்களுக்கு நாம விவரித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது எளிமையான ஒரு காரியம் தான். அவருடைய 2ஆம் வந்திருத்தலை குறித்து காரியங்கள் பார்க்கும்போது நிறைய நிரூபணங்கள் இருக்கு. ஆனால் நாம பார்க்க போகிறது மற்றவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு, பேச முடியாத அளவுக்கு இருக்கணும். நாம எடுத்து சொன்னோம்னா மற்றவர்கள் மறுத்து பேச முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. சரி, இப்ப 2 காரியங்களை பார்க்கும்போது பொதுவா பார்த்தோம். வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பொதுவா பார்த்தோம். 3ஆவதா நாம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, நாட்களின் கடைசி நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றது. நாட்களின் கடைசி நாளிலே எசாயா 2:2 பார்த்தோம்னா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இப்ப இங்க சொல்றது கடைசி நாட்களே சொல்றாரு. ஆனா ஆங்கிலத்துல பார்த்தோம்னா லாஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். டேஸ் தான் பன்மையில இருக்குது. அப்ப நாட்களின் கடைசியிலே அப்படி சொல்லி வரணும். கடைசி நாட்களில் வரக்கூடாது. நாட்களின் கடைசியிலே அல்லது நாட்களின் கடைசி ஒன்றிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களை கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேல உயர்த்தப்படும். அங்க பர்வதம், மலைகள் அப்படிங்கிறதுலாம் ராஜ்யங்களை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இங்க சொல்லக்கூடியது கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். இந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதம் கொடிமுடியிலே அப்படிங்கிற உயரத்துல எல்லா ராஜ்யங்களுக்கும் தேசங்களுக்கு மேலாக எல்லா ஆளுகைக்கு மேலாக அது ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படும் போது எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லுகிறது நாம பார்க்கிறோம். இப்ப 3ஆவது நாம இந்த தீர்க்க தரிசனத்தை நாம என்ன பண்ண போறோம்? இப்ப நாம ஆராய்ந்து அறிய போறோம். சரி, யார் இந்த ஆலயம்? கேள்வி வருது இல்லைங்களா? ஏன்னா ஆலயமாகி பர்வதம் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3:16-17 சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுக்கு தம்மை சுவிசேஷ யுகத்திலே பரமாளிப்பிலே பங்கு கொண்ட ஒவ்வொரு பரிசுத்தவானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்.
நீங்க தான் அந்த ஆலயம் அப்படிங்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்குதுன்னு நீங்க அறியாது இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி பரிசுத்த உங்களிடத்தில் இருக்கிறதுனால நீங்க தேவன ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்குது. அதை யாரும் கெடுக்க கூடாது. அப்படி கெடுத்தீங்கன்னா தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் சொல்றாரு. அப்ப இதுதான் ஆலயமாகிய பர்வதம் இல்லையா? கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். கர்த்தருடைய பர்வதம் கூட ராஜ்யத்தை குறிக்கூடியதா இருக்குது. இப்ப கர்த்தருடைய ஆலயமாகிய அந்த ராஜ்யம் எல்லா ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று அங்க சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்போ உலக ராஜ்யங்களுக்கு மேலாக அது உயர்த்தப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். நீங்கள் ராஜரிகமா ஆசாரிய கூட்டமா இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது இயேசு சொல்றார், நீங்களே அந்த ராஜ்யம் இல்லையா? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை விரட்டுறேன், அற்புதங்கள் செய்யறேன். ஆகலாம் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில இருக்குதே. நீங்க தான் அந்த ஆலயம் என்று அங்க சொல்லுகிறதை நாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய ஆலயமாகி பருவங்கிறது பர்சுவான்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த ராஜ்யம் அது எல்லா ராஜ்யத்துக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று இந்த தீர்க்கத்தில் இந்த காரியங்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, எசாயா 2:3 சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜ்யத்துக்கு திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவாங்க. நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் சொல்லி பாட்டுக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு அநேக ஜனங்கள் புறப்பட்டு வருவாங்க. ஏன்னா சியோனிலிருந்து தான் வேதம் வரும், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வரும் என்று சொல்லுகிறது நாம பார்க்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம எபேசியர் 2:21 படிக்கும்போது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இஸ்ராயேலும் அசிமார்கள் அவர் மேலதான் மாளிகை முழுவதும் கட்டப்பட்டு ஒரு பரிசுத்த ஆலயமா இருக்கிறது. கிறிஸ்துவ தலையாய கிறிஸ்துவும் சரீரமாகி மனவாட்டி வகுப்பாரும் சேர்ந்ததுதான் அந்த ஆலயமா இருக்குது. அந்த அவர்கள் தான் ஆளக்கூடியவர்களா இருக்கிறார். அவர்கள் அந்த ராஜ்யம் தான் எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் இல்லையா? எபேசியர் 2:22 பார்க்கும்போது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டு அவரோடு கூட சரீர அங்கமாக ஆகக்கூடிய இந்த பரிசுத்தவான்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? சரி, இது இங்க சொல்லும் போது கடைசி நாட்களின் கடைசியிலே படித்தோம். இது எப்ப நடைபெறும்? இந்த நாட்களின் கடைசி நாளிலே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நாட்கள் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த காரியங்களை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 பேரு 3:8 சொல்லும்போது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் அப்படிங்கிறார். ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 வருஷம் அப்படிங்கிறது பார்க்கணும். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா? அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷமா இருக்கிறது. அந்த 1000 வருஷத்துலதான் அவர் அரசாங்கக்கூடியவர்களா இருக்கிறாரு. அந்த 1000 வருஷ நாள் வந்துருந்துச்சு அப்படின்னாக்க அப்ப இயேசு 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அப்ப ஆதாமின் சிருஷ்டிப்பில இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு காலங்கள் ஆயிருக்குது. நாட்கள் அப்படிங்கிறப்போ வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லைங்களா? 7 நாட்கள். 7ஆம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. அப்ப அதுதான் நாட்களின் கடைசி. அப்ப நாட்களின் கடைசி அப்படிங்கிறப்போ 7ஆம் நாளாகி அந்த ஓய்வு நாளை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற காலங்களை நாம் கணக்குப்படி பார்த்தோம்னா 1000 அதை பிரித்து பார்த்தோம்னா 7 நாளுடைய அந்த கடைசி நாள் எப்பங்கிறது நமக்கு தெரிய வரும்.
அப்ப கடைசி நாள் எப்போங்க தெரிய வந்துச்சுன்னா, அந்த நாள்ல இயேசுவா கிறிஸ்து வந்திருக்கணும். தேவனுடைய ராஜ்யமாகி அது பரலோகத்தின் கொடுமுடியில அது ஸ்தாபிக்கப்படும் 7ஆம் நாள்ல. இல்லைங்களா? அப்ப அந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வேத வசனங்கள் மூலமாக நாம ஆராய்ந்து பார்க்கலாம். முதலாவது அந்த காரியங்களை வேத கால கணக்குகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, வேதத்திலிருந்து தான் நம்ம பார்க்கிறோம். வெளியிலேருந்து எந்த ஒரு காரியமும் நாம கொண்டு வர்றதில்ல. ஆதாமின் சிருஷ்டிப்பு முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ள காலங்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். இல்லையா? ஆதியாகமம் 5:3 என்ன சொல்றாருன்னா, ஆதாம் 130 வருஷம் வாழ்ந்து தேச சேத்தை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சேத்து பிறக்கும்போது ஆதாமின் சிருஷ்டிப்பிலிருந்து 130 வருஷம் ஆயிருச்சு. சேத்து பிறக்கும்போது இல்லைங்களா? அப்ப சேத்து 105 வருஷம் வாழ்ந்து ஏனோசை பெற்றான்னு இருக்குது. அப்போ 130 பிளஸ் 105 இல்லையா? ஏனோசை 105 வரும்போது ஏனோசை பெற்றான் இல்லையா? ஆதாம் 130 வருஷம் ஆகும்போது சேத்தை பெற்றான். சேத்து 105 வருஷம் ஆகும்போது ஏனோசை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப 130 105 கூட்டணும். அதே போல அந்த ஏனோசு 90 வருஷம் வாழ்ந்தான். வாழ்ந்ததுக்கு அப்புறம் கேனானை பெற்றான் இல்லையா? அப்ப 90 வருஷம் கழிச்சு கேனான் அப்படிங்கிறவனை பெற்றான். அப்ப அதிலிருந்து ஒரு 90 ஆட் பண்ணணும். அதே போல கேனான் அப்படிங்கிறவன் 70 வருஷம் வாழ்ந்து மகலாலேயலை பெற்றான் அப்படிங்கிறப்போ அதுல ஒரு 70 வருஷம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் இது வந்து ஆதியாகமம் 5:12 இருக்குது. அதே போல மகலாலேயேல் 65 வருஷம் வாழ்ந்து யாரேதை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஆதியாகமம் 5:15. அப்ப அதோட ஒரு 65 வருஷத்தை நம்ம கூட்டணும். யாரே 162 வருஷம் வாழ்ந்து ஏனோக்கை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஆதியாகமம் 5:18 இருக்கிறது. அப்ப 162 வருஷத்தை அங்க கூட்டணும். இப்ப ஏனோக்கு 65 வருஷம் வாழ்ந்து மெத்துசலாவை பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஆதியாகமம் 5:21. அப்ப அதோட ஒரு 65 வருஷம் நம்ம கூட்டணும். மெத்துசலா 187 வருஷம் வாழ்ந்து லாமேக்கை பெற்றான் அப்படிங்கிறப்போ அதோட ஒரு 187 நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். லாமேக்கு 182 வருஷம் வாழ்ந்து நோவாவை பெற்றான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒரு 182 வருஷம் நம்ம ஆட் பண்ணணும். அப்ப அதிலிருந்து ஜலப்பிரளயம் பூமி மேல் உண்டான போது நோவா எத்தனை வயசா இருந்தான்? 600 வயதா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நோவா ஜலப்பிரளயம் உண்டான போது நோவா 600 வயதா இருந்தா சொல்லப்பட்டது. அப்ப 600 ஆட் பண்ணோம்னா ஆதாமின் இதெல்லாம் மொத்தமா கூட்டணும்னா 1656 வருஷம் வருது. அப்ப ஆதாமின் சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் ஜலப்பிரளயம் வற்றி போகிற வரைக்குமே கூட என்ன வருது? 1656 வருஷம் வருது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் 8:13 இப்ப நம்ம பார்த்தோம்னா வேற ஒரு வசனத்தை படிக்கலாம். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியில் பூமி மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேலை மேல்தட்டை எடுத்து பார்த்தான். பூமியிலே ஜலம் இல்லாதது. 600 வயசு முடிஞ்சு 601 வருஷம் ஆகிற போது இல்லையா? ஜலம் வற்றி போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜலப்பிரளயம் வரைக்கும் இந்த காரியங்கள் 600 வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அப்ப ஆதாமின் சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா 2வது காலகணக்கு பார்த்தோம்னா ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணின வரைக்கும் இருக்கிற காலங்கள் 427 வருஷம். இது வேணா பெரிய ஸ்கிரீன் பண்ணுவா? ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை வர்ற வரைக்கும். அப்ப இதை குறித்து நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அது வேத வசனங்கள்ல இருந்தான். வெளியில இருந்துலாம் நம்ம எடுக்க போறது இல்ல. சேம் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு சேம் 2 வருஷங்களுக்கு பிறகு அர்பக்சாத்தை பெற்றான். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 2 வருஷம் கழிச்சு அங்க தெளிவா சொல்றார். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு 2 வருஷம் கழிச்சு அர்பக்சாத்தை பெற்றான். அப்போ
2 வருஷம் ஆகுது இல்லையா? அதாவது ஜலபிரளயத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த வருஷங்களை நம்ம பார்க்கிறோம். அர்பக்சாத் 35 வருஷம் வாழ்ந்து சாலாவை பெற்றார். ஆதியாகமம் 11:12 இருக்கு. அப்ப அதுல ஒரு 35 வருஷம் ஆட் பண்ணணும். சாலா 30 வருஷம் வாழ்ந்து ஏபேரை பெற்றான். ஆதியாகமம் 11:14 இருக்குது. அதுல ஒரு 30 வருஷம் ஆட் பண்ணணும். ஏபேர் ஏபேர் 34 வருஷம் வாழ்ந்து லாமேக்கை பெற்றான். அதுல ஒரு 34 வருஷம் இல்லைங்களா? பேலேகு பேலேகை பெற்றான். பேலேகு 30 வருஷம் வாழ்ந்து ரெகுவை பெற்றான். அது ஆதியாகமம் 11:18 இருக்கு. அதுல ஒரு 30 வருஷம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகு 32 வருஷம் வாழ்ந்து செருக்கை பெற்றான். ஆதியாகமம் 11:20. இதுல ஒரு 32 வருஷத்தை அதோட ஆட் பண்ணணும். அப்ப செருகு 30 வருஷம் வாழ்ந்து நாகோரை பெற்றான். இது ஆதியாகமம் 11:22 இருக்கு. அதுல ஒரு 30 வருஷம் ஆட் பண்ணணும். இப்ப நாகோர் 29 வருஷம் வாழ்ந்து தேராகை பெற்றான் இல்லைங்களா? அப்ப இதுல வந்து ஒரு 29 வருஷம் ஆட் பண்ணணும். தேராக 205 வருஷம் வாழ்ந்து மரித்தான்னு சொல்லி ஆதியாகமம் 11:32 வருது. அப்ப அது வரைக்கும் ஒரு 205 வருஷம் ஆட் பண்ணணும். தேராகின் மரணத்துல தான் தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செஞ்சார். தேராக மரணத்துக்கு பிறகு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அப்ப ஜலப்பிரளயம் முதல் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தது வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் கூட்டுனா எத்தனை வருஷம் வருது? 427 வருஷம் வருது இல்லையா? இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்? நாட்களின் கடைசி ஒன்றிலே அப்படிங்கிறப்போ 7 நாள் நாட்கள் வாரத்துக்கு 7 நாள் இல்லையா? அது 7 நாள்னால ஒவ்வொன்றும் 1000 வருஷம். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறதே மறாதிருக்க வேணாம்னு சொல்றாரு. அதை கணக்கு பண்றதா அந்த 7,1000 ஒவ்வொரு நாள் 1000 வருஷம்னா 7வது 1000 வருட நாளிலே விசுவாசம் என்ன வரையிலே வந்திருக்கணும் இல்லையா? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் காலம் எப்போ ஆரம்பிச்சது? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்தானே காலம் இல்லைங்களா? நாட்களின் துவக்கம் அதுதானே. அப்ப அதனாலதான் இந்த காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? படித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ண வரைக்கும் 427 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் 3வது காலக்கணக்கு நிரூபணம் பார்த்தோம்னா ஆபிரகாமின் உடன்படிக்கை பண்ணது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் 430 வருஷம் ஆகுது. நியாயப்பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டது? அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மலையில தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணத்தின் முதல் கட்டளை பஸ்கா ஆசரிப்பு இங்கேயே கொடுக்கப்பட்டாச்சு. எகிப்திலிருந்து புறப்படும் போதே அது பஸ்கா ஆசரிப்பு நியாயப்பிரமாணத்தின் ஒரு அம்சம் இல்லையா? அந்த காரியங்களை நிறைவேற்றி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிச்சு புசிச்சதுனாலதான் அவர்களை அழைச்சிக்கிட்டு போறார். அப்ப ஆபிரகாம் உடன்படிக்கை முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுற வரைக்கும், அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுற வரைக்கும் இருக்கிற காலங்கள் பார்த்தோம்னா 430 வருஷம். அதற்கான வேத வசனம் யாத்திராகமம் 12:41 இருக்கு. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காரியங்களை கலாத்தியர் 3:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நான் சொல்லுகிறது என்னவென்றால் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஏற்கனவே தேவன் கிறிஸ்துவ முன்னிட்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமோட உன் வித்துக்குள் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசிரிக்கப்படுகிற அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கைங்கிறார். அந்த உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இப்ப நியாயப்பிரமாணம் கட்டளை கொடுக்கப்பட்டது எகிப்திலிருந்து புறப்படும் போது தெரியுங்களா? இவர் அதை வந்து 430 வருஷம் சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் உடன்படிக்கை செஞ்சது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுற வரைக்கும் 430 வருஷம் அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? சரி, சரி. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுல இருந்து கானான் தேசம் பிரிக்கப்பட்டது வரைக்கும் உள்ள காரியங்கள்லாம் பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட 46 வருடம் வரும். எகிப்திலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்திலிருந்து
புறப்படுறதுக்கு இடையே உள்ள நாட்கள் 1 வருஷம் 1 மாசம் அப்படி வருது. நாம இது வருஷ கணக்கா மட்டும் எடுக்கலாம். ஏன்னா மற்ற கணக்குகள் எல்லாம் மாதங்கள் கணக்கிடப்படல். அதனால முழுமையாக அதில 1 வருடமாக நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு வேவு பார்ப்போர் அனுப்பப்பட்டாங்க. அவர்களில் ஒருவனான காலேபு தன் பங்கிற்காக கேட்கும்போது, மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்பும்போது 40 வயதா இருந்தது. அதிலிருந்து இப்போது 45 வருஷம் ஆயிற்று என்று கூறுறான். ஆக மொத்தம் 46 வருஷங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து வனாந்திரத்துக்கு வரக்கூடிய அந்த காலங்கள் வரைக்கும் 1 வருஷம் ஆகுது. அதே போல இங்கே பார்த்தோம்னா, என்ன அங்க காலேப் சொல்றார். வேவு பார்க்க அங்கே வந்துட்டு தான் வனாந்திரத்துக்கு வந்து தான் வேவு பார்க்க ஆள அனுப்புறாரு. அப்ப ஆள வேவு பார்க்கறத அனுப்பும்போது எனக்கு வயசு 45. இப்ப அவர் சொல்றது தேசம் பிரிக்கப்பட்டது அந்த பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றாரு. பிரிக்கப்பட்டிருந்த அந்த கடைசி வருஷத்துல சொல்றாரு. அப்போ எனக்கு 40 வயது தான் இருந்தது. இப்ப 45 வருஷம் ஆயிற்று அப்படிங்கிறார். அப்போ 1 வருஷம் பிளஸ் 45 சேர்த்தோம்னா 46. இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது முதல் கானான் தேசம் பிரிக்கப்பட்டது வரைக்கும் இருக்கிற காரியங்கள் என்னது 45 வருடங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஊர்ஜிதமாக கொடுக்கப்படுது இல்லையா? சரி. இன்னும் கரெக்டா பார்த்தோம்னா இஸ்ரவேலர் எகிப்தில் தேசத்திலிருந்து சீனாய் கடந்து வனாந்திரத்திற்கு சென்றது 1 வருஷம் 1 மாதம் 5 நாட்கள். ஆனா அங்கே 10ன்னு போடப்பட்டிருக்குது. அது தவறான ஒரு காரியம். 10 கிடையாது. 5ன்னு திருத்திக்கொள்ளுங்க. முன்னால பார்த்த அந்த காரியங்கள்ல 10ன்னு போடப்பட்டிருக்கும். அது தவறுதலாக பிரிண்ட் ஆயிருக்கு. அது 5ன்னு திருத்திக் கொள்ளலாம். அதே போல என்னாகும் 33:3ல சொல்றாரு. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள் இல்லையா? 15ஆம் தேதி முதலாம் மாசம் 15ஆம் தேதியிலே அவங்க புறப்படுறாங்க. என்னாகும் 10:31 என்ன சொல்றாரு பார்த்தோம்னா 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சியுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசையாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்திரத்தில் தங்கிற்று என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப வனாந்திரத்துல வரக்கூடிய அந்த காலம் வரைக்கும் 1 வருஷம் 1 மாதம் 5 நாட்கள். அப்ப அங்கிருந்து கிளம்புது. ஏன்னா அங்கதான் வேவுக்காரர்களை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சரி. அடுத்த உபாகமம் 8:2 பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் ஆணுச்சுன்னு சொல்லி இங்க சொல்றாரு. 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்துல நடத்தி வந்த வழியை நீப்பாயாக அப்படிங்கிறார். உபாகமம் 8:2 பார்த்தோம்னா உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாலும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இப்போ வனாந்தரத்துக்கு வர வரைக்கும் 1 வருஷம், வனாந்தரத்திலிருந்து அதுக்கப்புறம் நடத்தி கொண்டு வந்தாரு. எப்போ 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் தேசம் பங்கிடப்படுது இல்லைங்களா? அப்ப இதே சங்கீதம் 95:8 பார்க்கும்போது வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனைகளால் நடந்தது போலும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி அப்படி சொல்றாரு. அப்ப 40 வருஷமா அவர்கள் வனாந்தரத்துல வழிவிட்டு கொண்டு போயிருக்கிறாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டதுல இருந்து வனாந்தரத்துக்கு வர்ற வரைக்கும் 1 வருஷம் இல்லையா? 1 வருஷம் 1 மாதம் 5 நாள் சொல்றோம். ஆனா அந்த வருஷம் மாத கணக்கு நமக்கு விட்டுடலாம். ஏன்னா எல்லா கணக்குலயும் முழுசா சொல்றதுனால மாச கணக்கு விட்டோம்னா 1 வருஷம் ஆகுது. அப்போ 40 வருஷம் வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5 வருஷம் கானான் தேசம் பிரிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. அப்ப மொத்தம் 46 வருடங்கள் அப்படிங்கிறது இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அது எபிரேயர்ல கூட அது சொல்றார். எபிரேயர்ல 3:9 சொல்லும்போது
3:8-9 என்ன சொல்றாரு? வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என்னை கிரியை கண்டார்கள். 40 வருஷ காலம் போராட்டம் பண்ணது, கர்த்தருக்கு விரோதமா பேசுறது, சோதிக்கிறது, இப்படி காரியங்கள்லாம் இருந்தது. அவர் கீழ்ப்படியாத காரியங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் சிட்சித்து சீர்படுத்தி அவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். எவ்வளவு காலம்? 40 வருஷம் என்று இங்கே நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? சரி. அப்ப நியாயப்பிரமாணம் 46 வருஷம் இல்லைங்களா? சரி. அடுத்தது பார்த்தோம்னா, கானான் தேசம் பிரிக்கப்பட்டாச்சு. பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் அவர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள் இல்லையா? நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டு வந்தாங்க, தேவன் தான் அவர்களை நியாயாதிபதிகள் மூலம் வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நியாயாதிபதி காலம் எவ்வளவு காலம் நியாயாதிபதிகள் ஆண்டார்கள், அதாவது அவர்களை வழிநடத்தி கொண்டு போனாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நியாயாதிபதிகள் தான் சத்தியத்தை அவர்கள் எடுத்து சொல்றதும், அவர்கள் சரியான விதத்திலே நீதி பகையில் நடத்துறதும் அந்த காரியங்களை செய்து கொண்டு இருந்தாங்க. இப்ப நியாயாதிபதி இருக்கிறவங்க மறிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பழையபடி அவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப மற்ற தேசங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. அப்போ மற்றவர்கள் அவர்களை ஒடுக்கும்போது மறுபடியும் தேவன் நோக்கி மன்றாடுவாங்க. அப்ப வேற ஒரு நியாயாதிபதியை எழும்ப பண்ணுவாரு. அவர் எதிரிகளிடத்திலிருந்து அவங்களை ரட்சிப்பாரு. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க. இப்படித்தான் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப இப்படி நடந்து கொண்டிருந்த அந்த நியாயாதிபதியின் காலம் 450 வருடங்கள் என்று வேதத்துல படிக்கிறோம். அப்போஸ்தலர் 13ல 19ல 21 வரைக்கும் படிக்கிறோம் இல்லைங்களா? கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவங்களை தேசத்தை அவர்கள் சுதந்திரமா பங்கிட்டு கொடுத்து இல்லையா? அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டதுலேருந்து தேசத்தை சுதந்திரமா பங்கிட்டு கொடுத்த வரைக்கும் எவ்வளவு காலம் படிச்சோம்? 46 வருஷம். அப்ப தேசத்தை அவர்கள் சுதந்திரமா பங்கிட்டு கொடுத்து அதற்கு பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்ப முதல் நியாயாதிபதி யாரு பார்த்தோம்னா யோசுவா தான். யோசுவா தான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். கடைசி நியாயாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் தான் கடைசியா இருந்தார். அதுலேருந்து சாமுவேல் காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம், நியாயாதிபதி காலம் பார்த்தோம்னா 450 வருடம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ராஜா வேணும்னு கேட்டதுனால பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரன் ஆகிற சவுலை 40 வருஷ காலமே அவர்களுக்கு அங்கே கொடுத்தார் என்று நாம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்போ இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கானான் தேசம் பங்கிட்டதுக்கு அப்புறம் நியாயாதிபதி காலம் எவ்வளவு காலம் இருந்தது? 450 வருடங்கள் சொல்லி நம்ம இந்த காரியங்களை படிக்கிறோம். அப்ப 450 வருடங்களுக்கு பிறகு ராஜாக்களின் காலம் வருது. முதல் ராஜா சவுல். அதுலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 513 வருஷம் வருது. அதை குறித்து நாம பார்த்தோம்னா சவுல் ஆண்ட காலம் அப்போஸ்தலர் 13:21 இருக்கு, 40 வருஷம். தாவீது ஆண்ட காலம் 1 29 27, அது ஒரு 40 வருஷம். சாலமோன் ஆண்ட காலம் 2 2:30 நினைக்கிறேன், சரியா 2 அது ஒரு 40 வருஷம். ரெகோபெயாம் ஆண்ட காலம் பார்த்தோம்னா 2 13:2, அதுல ஒரு 17 வருஷம். அபியா ஆண்ட காலம் 2 13:2, 3 வருஷம். ஆசா ஆண்ட காலம் 2 16 13, அது ஒரு 40 வருஷம். இப்படி யோசபாஸ் ஆண்ட காலம் 2 20 31 படிச்சோம்னா 25 வருஷம் சொல்றது. யோராம் ஆண்ட காலம் 2 21 20 பார்த்தோம்னா 8 வருஷம் ஆண்டு இருக்கிறார். அகசியா ஆண்ட காலம் 2 22 2 பார்த்தோம்னா அங்கே 1 வருஷம் ஆண்டு இருக்கிறார். அகசியாங்கிற 1 வருஷம் தான் ஆண்டு இருக்கிறார். அத்தாலியால் காலம் 2 22 12 பார்த்தோம்னா 6 வருஷம் அத்தாலியாங்கிற ஒரு ஸ்திரீ ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. யோவாஸ் ஆண்ட காலம் 2 24 1 பார்த்தோம்னா 40 வருஷம் ஆண்டு இருக்கிறாங்க. அமத்சியா ஆண்ட காலம் பார்த்தோம்னா 2 25 1 பார்த்தோம்னா 29 வருஷம் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. உசியா ஆண்ட காலம் 2 26 3 வரைக்கும் பார்த்தோம்னா 52 ஆண்டுகள். யோதாம் ஆண்ட காலம் 2 27 21 16 ஆண்டுகள். ஆகாஸ் ஆண்ட காலம் 2 28 1, அதுவும் 16 ஆண்டுகள்.
எசேக்கியா ஆண்ட காலம் 2 28 1 அது 29 ஆண்டுகள். மனாசே ஆண்ட காலம் 2 பார்த்தோம்னா 55 ஆண்டுகள். ஆமோன் ஆண்ட காலம் 2 21 2 வருஷம். யோசியா ஆண்ட காலம் பார்த்தோம்னா 2 பார்த்தோம்னா 31 வருஷம். யோயாகிம் ஆண்ட காலம் 2 பார்த்தோம்னா 11 வருஷம். சிதேக்கியா ஆண்ட காலம் 2 வருஷம். அந்த சிதேக்கியா காலத்தோட ராஜாக்களின் காலம் முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அவர்கிட்ட கவிழ்ப்பேன்னு சொல்லிட்டார். அவன் ஆண்ட காலம் 11 வருஷம். அப்ப ராஜாக்கள் இஸ்ரேல் தேசத்திலே ராஜாக்கள் சவுல்ல இருந்து சிதேக்கியா காலம் வரைக்கும் ஆண்ட அவங்க வருஷங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 513 வருஷம். இதெல்லாம் டோட்டலா கூட்டணும்னா 513 வருஷங்கள் வருது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? எல்லாமே இந்த காரியங்கள் எல்லாமே வேத வசனங்களே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கூட அந்த காலத்துல காரியங்களை படிக்கும்போது இவங்க வயசு இவ்வளவுல இத்தனை வயசுல இவங்களை பெற்றான்னு சொல்லிக்கிறதுலாம் இது நமக்கு அவசியமா? எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு இந்த வருஷ கணக்கெல்லாம் அப்படிங்கிறது ஒரு டவுட்டா அந்த கேள்விக்குறியா இருந்தது. ஆனா சத்தியக்காரங்களை படித்து அறியதான் தேவன் இப்படி கால கணக்குகளை நாம் அறிந்து கொள்வதற்காக யெஷுவாவின் 2ஆம் மந்திரத்துல அறிந்து கொள்வதற்காக இப்படி அதுல சத்தியங்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது இல்லையா? அதற்கப்புறம் பார்த்தோம்னா சிதேக்கியா காலத்துக்கு அப்புறம் ஜனங்கள் அந்த தேசம் பாழாக்கப்பட்டது தீர்ந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். பாழாக்கப்பட்டு தீர்ந்த காலம் தேசத்துல எந்த ஒரு விதைப்பு அறுப்பு எதுவும் இல்லாம அவர்களுடைய தேசத்துல வயல் எல்லாம் ரம்மியமா அனுபவிச்சது. அது 70 வருடம் அப்படிங்கிறார். அதற்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 70 வருடம் முடியும் போதுதான் 70 வருடம் அப்படிங்கிறாரு. அதே போல அந்த 70 முடியும் போதுதான் கோரேசின் 1ஆம் வருஷத்துல அவங்க தேசத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கோரேஸ் உத்தரவு கொடுக்கிறார். அப்போ கோரேஸ் ஆளுகைக்கு வரக்கூடிய அந்த 1ஆம் வருஷத்திலிருந்து கிபி 1 வரைக்குங்கிறது 536 வருஷம். இது உலக வரலாற்றில் இருக்கு. அப்ப கோரேசின் 1ஆம் வருஷத்திலிருந்து கிபி 1 வரைக்கும் 536 வருஷம் அப்படிங்கிறது எல்லா வரலாற்று ஆசிரியர்களாலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிரூபணம்னா ஒரு காரியமா இருக்குது 536 அப்படிங்கிறது. அப்போ தேவன் ஆதாமின் சிருஷ்டிப்பிலிருந்து உலக வரலாறு ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய அந்த நாள் வரைக்குமே காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் உலக வரலாறு கோரேசின் 1ஆம் வருஷம் கோரேஸ் ஆளக்கூடிய 1ஆம் வருஷத்திலிருந்து கிபி 1 வரைக்கும் 536 அப்படிங்கிறது உலக வரலாற்றை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கணும். 2 21 23 வரைக்கும் படிச்சோம்னா கர்த்தர் எரேமியாவின் வாயினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீர்மட்டும் அது பாலாய் கடந்த நாளெல்லாம் அதாவது 70 வருஷம் முடி மட்டும் ஓய்ந்திருந்தது அப்படிங்கிறார். ஏன்னாக்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்க தேசத்துக்கு ஓய்வு கொடுக்கல. ஏன்னா 6 வருஷம் நீ பயிரிடணும், 7ஆவது வருஷம் அந்த நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறது நியாயப்பிரமாண கட்டளை. அதை அவர்கள் நிறைவேற்றதுனால அந்த ஓய்வு வருஷத்துல பயிர் செய்து அறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆகையினால அந்த பாவத்துக்கு தக்க தண்டனையா 70 வருஷம் அடைந்து தீர்ந்தாங்க. அந்த 70 வருஷம் அந்த தேசத்துல இல்ல, பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போயிட்டாங்க. அது எரேமியா தீர்க்கதரிசி வாயிலாக அது நிறைவேறி இருக்குது அந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றதை பார்க்கணும். 70 வருஷம் முடியும் மட்டும் தேசம் ஓய்ந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கணும். ரம்மியமாய் அதை அனுபவிச்சது, ஓய்வு அனுபவிச்சது அப்படின்னு சொல்லிலாம் வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதே போல 22ல படிக்கும்போது எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த விதமாக அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனாலும் ஆளுகை கிடையாது. அதை நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது. சிதேக்கியா காலத்துல போன ஆளுகை போனதுதான்.
இப்போ இருக்கும்போது மேதோ பர்சியா காலத்துல எஸ்ரா நெகேமியா அவர்கள் எல்லாம் வந்து அங்க வந்து தேவாலயத்தை புதுப்பிக்கிறதும் அலங்கத்தை கட்டுறதுமான அந்த காரியத்துல ஈடுபட்டாங்கன்னு சொல்லி நான் எரேமியா இது எஸ்ரா நெகேமியா அந்த காரியங்களை நாம படிக்கிறோம். அதுக்கு கோரேஸ் ராஜா உத்தரவு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அது பெர்சியாவின் ராஜாங்கத்திலிருந்து அதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, அப்ப சிதேக்கியா காலத்துல சிதறடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 70 வருஷம் தேசம் பாழாய் கிடந்தது. அதற்கப்புறம் திரும்பி வந்தாலும் கூட அவர்களிடத்துல ஒரு ஆளுகை இல்ல. அந்த காலகட்டத்துல தான் யெஷுவா மாம்சீகத்துல பிறக்கிறாரு. அப்போ ரோமர்களின் காலமா இருக்கு. இது இப்ப இங்க பார்க்குற இந்த காரியம் 70 வருஷம் பால் குடிப்பா தீர்ந்ததெல்லாம் மேதோ பெர்சியா ராஜ்ய காலத்துல. அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம் வருது. ரோம ராஜ்யத்துல ரோமர்கள் கீழே இருக்கும்போது தான் அங்க யெஷுவா பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் ரோமர்களுக்கு வரி கட்டி கப்பம் கட்டி கொண்டு இருந்தார்கள்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப நாம பார்க்கிற காரியம் என்ன? கிபி 1 வரைக்கும் 536 வருஷங்கள் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக பார்த்துட்டோம் இல்லைங்களா? சரி. இப்ப நாம பார்த்த காரியங்களை டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா, ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து ஜலப்பிரளய வரைக்கும் 1656 வருஷம் நாம டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதே போல ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ற வரைக்கும் 427 வருஷம். ஆபிரகாம் உடன்படிக்கையிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கிற வரைக்கும் 430 வருஷம். அதற்கு பிறகு கானான் தேசம் பங்கிட்டது வரைக்கும் அவர்கள் வழி நடத்தி கானான் தேசம் பங்கிட்டது வரைக்கும் 46 வருஷம். நியாயபதி காலம் 450 வருஷம். ராஜாக்களின் காலம் 530 வருஷம். தேசம் பாழாக்கப்பட்டது 70 வருஷம் இல்லையா? அதற்கப்புறம் அதுலேருந்து கிபி 1 வரைக்கும் 536 வருஷம். கிபி கிபிக்கு பிறகு 1872 வருஷத்தை நம்ம கூட்டினோம்னா 6000 வருஷம் வருது சரிங்களா? இப்ப இந்த 6000 வருஷம் இங்க வருது அப்படின்னாக்க கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடங்கள் படிக்கிறோம். இப்ப 6000 வருடங்கள் இங்க நிறைவேறிச்சு. எது வரைக்கும்? கிபி 1872. அப்ப 7வது 1000 வருடம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. அப்படின்னாக்க இதன் மூலமா நாம என்ன அறிஞ்சிருக்கிறோம்? நாட்களின் கடைசியிலே அப்படிங்கிறப்போ 7வது நாள், வாரத்துக்கு 7 நாள். அந்த 7வது நாள் தான் கடைசி நாளா இருக்குது. ஆதியாகமத்துல கூட நம்ம படிக்கிறோம். சிருஷ்டிப்பின் காலம் பார்க்கும்போது 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் இருக்கும்போது 7வது நாள்ல கர்த்தர் ஓய்ந்திருந்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இங்க இருக்கிற 7வது நாள் ஓய்வு நாள். 7வது 1000 வருடங்கள் ஓய்வு நாள். கிறிஸ்து ஆளுகை பண்ணக்கூடிய அந்த நாள். அப்ப நிச்சயமாக 1872க்கு பிறகு இயேசுவா வந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்க வேண்டும். ஏன்னா நாட்களின் கடைசியிலே கர்த்தருடைய ஆலயமாகி பர்வதத்தின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். அப்ப அந்த 7வது 1000 வருடங்கள்ல அந்த ராஜ்யம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படணும்னா 1872க்கு பிறகு இயேசுவா வந்திருக்கணும். ஆனா 1872 வரைக்கும் 6000 வருடங்கள் ஓடிவிட்டது அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள்ல நாம பார்க்கிறோம். அப்ப 7வது 1000 வருஷம் கிறிஸ்துவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல ஆண்டவர் ஆளுகை பண்ணக்கூடிய நாள் என்று சொல்லப்படுகிறது. யெஷுவா 1ஆம் வருகையில வந்திருக்கும் போது அற்புதங்கள், அடையாளங்கள் இது எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளிலே தான் செய்து விட்டிருப்பாங்க. இப்போ ஓய்வு நாளில் செய்கிறேன் குற்றப்படுத்தும் போது அவர் என்ன சொல்றாங்க? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறார். ஆண்டவர்னா என்ன? ஆளுகை கூடியவர். அப்ப 7வது நாளாகிய 7வது 1000 வருட நாளாகிய 1872க்கு பிறகு வந்த காரியம் 7வது நாளாக இருக்கிறதுனால யெஷுவா கிறிஸ்து 1872க்கு பிறகு வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த கால கணக்கு நமக்கு ஊர்ஜிதம் பண்ணக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இதை ஒரு டயக்ராம் மூலம் நம்ம பார்க்கலாம் இல்லையா? சிருஷ்டிப்பின் வருஷங்கள் அப்படிங்கிறப்போ முதலாம் நாள், 2ஆம் நாள் அப்படி வருது. 1ஆம் நாள் என்ன படைக்கிறாரு? ஒளியை உண்டாக்கினார். 2ஆம் நாள் ஆகாய விரிவை உண்டாக்கினார். 3ஆம் நாள் நிலப்பரப்பு தாவரங்களை உண்டாக்கினார். 4ஆம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் நியமிச்சாரு. 5வது நாள் பார்த்தோம்னா ஜலத்திலும் ஆகாய விரிவிலும் பிராணிகளை உண்டாக்கினார்.
6ஆம் நாள் ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் மனிதர்களையும் உண்டாக்கினான்னு சொல்லி பார்க்கிறோம். 7வது நாள் 1800 சிருஷ்டிப்பில் இருந்து 7வது நாள் அப்படிங்கிறப்போ 1872க்கு பிறகு அது 7வது நாள் வருகிறது இல்லையா? இந்த 7வது நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தார் சொல்லப்பட்டது இல்லைங்களா? இப்ப இந்த 7வது நாள் அப்படிங்கிறப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த கால கணக்கு பிரகாரம் 7வது நாள் 6000 வருடத்தை தாண்டி போய் கொண்டிருக்குது இல்லைங்களா? அப்பனா சிருஷ்டிப்பின் கால கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா சிருஷ்டிப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் 7,000 வருடங்களை கொண்ட நாள் என்று நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம். ஏன்னா 7வது நாள் 6,000 வருடம் முடிஞ்சு 7வது 1000 வருடங்களை அடியெடுத்து வச்சாச்சு. அப்ப ஒவ்வொரு நாளும் 7,000 வருடங்களை கொண்ட நாளா இருக்கும். ஓய்வு நாளா இருக்கிற இது 7,000 வருடம் கொண்ட நாளாக இருக்கிறதுனால, ஏன்னா யெசுவாஸ் 2ஆம் வருகையிலே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் 1000 வருடம் இல்லைங்களா? அப்ப 7வது நாள் பார்க்கும்போது 6,000 வருடம் முடிஞ்சு 7வது 1000 வருடமும் முழுக்க அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனங்களும் பார்க்கிறோம். அப்படியானால் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க சாயங்காலம் விடியற்காலமை 1ஆம் நாள் ஆயிற்று 2ஆம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் 7,000 வருடங்களை கொண்ட ஒரு நாளாக இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். நாம் நினைக்கிற மாதிரி 24 ஹவர்ஸ் கிடையாது. ஏன்னா சூரியன் சந்திரன்லாம் எப்போ வருது? 4ஆம் நாள். அப்ப சாயங்காலம் விடியற்காலமாகி 4 நாள் நாள் ஆயிற்றுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் 7,000 வருடங்களை கொண்ட நாளாக இருக்குது. சரி, இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம்னா 6,000 வருஷங்கள் கடைசியில தான் யாரை உண்டாக்குறாரு? மனுஷனை உண்டாக்குறாரு. 6,000 வருஷங்கள் கடைசியில மனுஷனை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் ஓய்ந்திருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்க பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தோம்னா கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருடம் அப்படிங்கிறப்போ இந்த 7வது நாளை 7வது ஓய்வு நாளை 1000 பிரிச்சோம்னா 1872க்கு பிறகு 7வது நாள் வருது. அதாவது இப்ப நாம பார்க்கிறது ஆதாமின் சிருஷ்டிப்பில் இருந்து இல்லையா? இந்த விதமாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தா சிருஷ்டிப்பின் 8ஆம் நாள் அங்க ஆரம்பிச்சிருது இல்லைங்களா? அப்ப இந்த டயக்ராம் மூலம் 7வது நாள் இப்படி 7,000 வருடங்களை கொண்ட நாளாக இருக்கிறதுனால சிருஷ்டிப்பின் நாள் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு நாளும் 7,000 வருடங்கள் கொண்ட நாளாக தான் அது இருக்கணும் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி, இங்க சொல்லும்போது 2 பேர் 3:8 சொல்றாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்குது என்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். சங்கீதம் 90 சொல்ல உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலும் ராஜ்சாமம் போலும் இருக்கிறது. இப்ப 7வது நாள் ஒரு 1000 வருடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்வோம். அந்த 1000 வருடம் தான் கிறிஸ்துவின் நாளாக இருக்கக்கூடியதா இருக்குது. இப்ப நாட்களின் கடைசியிலே அதை மறந்துடக்கூடாது. எசாயா 2:2 படிக்கிறோம்ல, நாட்களின் கடைசியிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் சொல்லும்போது இந்த 7வது 1000 வருடம் கொண்ட அந்த நாளிலே ஆலயமாகிய கிறிஸ்துவ மனவாட்டி ஒப்பாடு சேர்ந்த அந்த பர்வதமானது எல்லா ராஜ்யமானது கிறிஸ்துவின் ராஜ்யமானது மற்ற ராஜ்யங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப பாவ அடிமைத்தனத்திலிருந்து 6,000 வருடங்கள் இருந்தாங்க. கடைசி ஒரு நாள் அந்த 1000 வருடங்கள்ங்கிறது 7ஆம் நாள் ராஜ்யம் கிறிஸ்துவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய அந்த நாளா இருக்குது. அப்பனா நிச்சயமாகவே கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்ப 1872க்கு அப்புறம் யெஷுவா கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்க வேண்டும் என்பதை நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இப்ப பார்த்தோம்னா ஆதாம் இப்ப சிம்பிளா இந்த கணக்கு பார்த்தோம்னா ஆதாமின் சிருஷ்டிப்பு பார்த்தோம்னா ஆதாமின் சிருஷ்டிப்பில் இருந்து 4128 வருடங்கள் ஆகுது. அதாவது கிபி 1 வரைக்கும் 4128 வருடங்கள் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 1872 கூட்டினாதான் 6,000 வருடங்கள். 6,000 வருடங்கள் ஓடி போயிட்டு 7வது 1000 வருடமாகிய அந்த நாட்களின் கடைசி நாள் கிறிஸ்துவுக்காக ஒதுக்கப்பட்டது. அவரோட ஆளுகைக்காக தேவன் வைத்திருக்கிறார். அப்ப கிபி 1872க்கு பிறகு யெஷுவா நிச்சயமாக வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம
புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி. இப்ப இதுவரைக்கும் 3 நிருபணங்களை நாம பார்த்தோம். இல்லைங்களா? முதலாவது அத்திமரம் துளிர்விடுகிற காரியங்களை நாம பார்த்தோம். அது மூலமாக இயேசுவாசு வந்திருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம அறிந்து கொண்டோம். அடுத்ததா பார்த்தோம்னா 2வது என்ன பார்த்தோம்? தாவீதின் கூடாரத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? இப்ப தாவீதின் கூடாரம் அப்படிங்கிறப்ப அவருடைய ஆளுகை மறுபடியும் இஸ்ரவேல்ல ஆளுகை வந்துருச்சு. கூட்டி சேர்த்து ஆளுகை வந்துருச்சுன்னா, அப்ப விசுவாசம் 2ஆம் வருகையில் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 3வது நாட்களின் கடைசி நாளிலே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரியங்களை பார்க்கும்போது, அந்த 7வது 1000 வருடம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 7வது 1000 வருடம் கிபி 1872க்கு பிறகு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அப்ப நிச்சயமாகவே விசுவாசம் 2ஆம் நாள் இந்த 7ஆம் நாளிலே வந்திருக்கணும். ஆளுகைக்காக வேண்டி வந்திருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. இப்ப இதுவரைக்கும் நாம 3 நிறுவனங்களை இந்த காரியங்கள்ல பார்த்திருக்கிறோம். இன்னும் மீதி இருக்கிற காரியங்கள்லாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பிலே நாம இதை குறித்து நாம ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை இதை குறித்த கேள்விகள் யாருக்காவது ஏதாவது இருந்ததுன்னா, நிச்சயமா ஆரம்பத்திலே கொண்டு இருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரு தனியா எடுத்து வைக்க மாட்டேன். வேற எடுத்து வைக்கிற மறுபடியும். ஆ அந்த ம். ஆ. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னதுங்க அனுப்ப முடியும். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9626654934. அப்ப இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து விளக்கம் தெரிவிக்கப்படும். அல்லனா அதற்கான தேவையான பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு மெட்டீரியல் குடுத்தா, நீங்க படிச்சு தெரிந்து கொள்வீர்கள். சரி. நாம இப்போ இதோட இந்த காரியங்களை நாம முடித்துக் கொள்ளலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.